मंत्री जी नमस्ते, मैं रतन जी பேசுது. அந்த ஜீவன் செட் நம்ம ஆளுதான். கண்டிப்பா அந்த கான்ட்ராக்ட் அவருக்கு தான் கேட்சாகணும். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். क्या क्या நல்லா இருக்கியா? நல்லா இருக்க முடியும் சேட்டு. முன்னாடி மாதிரி நம்மளோட எந்த வேலையும் செய்ய முடியாம மீட்டர் ஆஃப் ஆகி வீட்டுல கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு இருக்கேன் சேட்டு. அடச்சி சைத்தான் கி பச்சா, நெஞ்சில கொஞ்சமாவது மஞ்சா சோறு வேணும். அப்பதான் நம்ம எதிரி மீட்டர் ஆஃப் ஆகி வீட்டுல படுப்பான். இவன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண எதிரி இல்ல. ராயப்பா வம்சத்தை சேர்ந்தவன். கொடுத்தா வரம், எடுத்தா சாபம். ராயப்பாவை பத்தி மனசுக்குள்ள தப்பா நினைச்சா கூட அவன் காலி பண்ணிடுவான். தெரியுமா சேட்டு? தில் இல்லாதவன் அண்டர் கிரவுண்ட் வேலைக்கு வரவே கூடாது. சேட்டு, இன்னைக்கு உன் நாக்குல சனி உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்குதான் இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. அரே பேட்டா, பாலை குடிச்சிட்டு மல்லக்கா படுத்துக்கோ. அவன் தலைவிதி மட்டும் தப்பா இருந்து என் கண்ணை மாட்டினான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஏய், இது பாம்பே, நம்ம ஏரியா. உன்ன மாதிரி எலும்பு தின்ற நாய்களுக்கு எல்லாம் 10/10 தாண்டா உங்க ஏரியா. ஆனா எனக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லடா, மொத்த இந்தியாவுமே இருந்துடா. பாம்பே மாமா, ஒரு ஆம்பளை நம்ப வேண்டியது கன் இல்லடா, அவனோட தில்ல தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த AK-47 ஸ்டன் கன்னு, டபுள் பேரல் இதுக்கெல்லாம் முன்னாடியே இந்த திருப்பாச்சி அருவா வந்துருச்சுடா. நீ இப்போ உன்னோட கன் பவர் எங்கிற காட்டிட்ட, இப்போ என்னோட அருவா பவரை வந்து பாருடா. ஏ ரவுடி ஜனா வந்திருக்காண்டி. ஐயோ, எனக்கு யாரும் என்ன பண்ண போறான்னு தெரியலையேடி. சுமார் காலையில இருந்து யாரையாவது போடலான்னு பார்த்துட்டு இருக்க, யாரும் சிக்க மாட்டீங்களடா. உள்ள போயிடலாம். சார் அவ்வளவு தீவிரமா படிக்கிறீங்களா? ஜனா வந்து நிக்கிறது கூட தெரியாம. ஏய் நாதாரி பசங்களா, ஆட்டோக்காரன் கூட மீட்டருக்கு மேல துட்டு கேக்குறான். ஆனா இந்த ஜானா ஒரு குவார்டருக்கு மேல என்னைக்காச்சும் உங்ககிட்ட துட்டு கேட்டிருக்கனாடா? அத கூட உங்களால எனக்கு கொடுக்க முடியல இல்லடா. அட தூக்கர்மம் பிடிச்ச கஞ்ச பேசினாரி நாய்களா. ஏய், அந்த லட்சுமண சீதா வெளியில வரக்கூடாதுன்னு தான் ஒரு கோட்டை கிழிச்சு போட்டான். ஆனா இந்த ஜானா மொத்த தெருவுக்குமே பெரிய கோடா கிழிச்சு போட போறேன். யாரா இங்க சிமெண்ட் ரோட்டை போட்டது? ஆண்டு ஒரு சாக் பீஸ் இருந்தா தூக்கி போடுங்க, நான் ஒரு கோட்டை போட்டுட்டு திருப்பி கொடுத்துறேன். அத கூட தர மாட்டியா? எவனாவது இன்னைக்கு காசை கொடுக்காம இந்த கோட்டை தாண்டி பாருங்கடா, பார்க்கலாம். வாங்கடா. இன்னைக்கு இந்த கத்தி ரத்தம் பார்க்காம போகாது. திருப்பதி எழுமலை வெங்கடேசா. கத்தியா? ஐயோ, ஜனாவா? முதல்ல எஸ்கேப் ஆயிடலாம்.
வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் தம்பி. இங்க ராமசாஸ்திரி வீடு இங்க பின்னாடி 17ஆம் நம்பர் வீடு தான் சார். 17வது நம்பர். சார் ரைட்டா லெஃப்டா சார்? யோ, இங்க நேரா போறதுக்கு வழி இல்ல, இதுல லெஃப்டா ரைட்டான்னு கேள்வி வர போயா. அட்ரஸ் கேட்டதுக்கு ஏன் இப்படி கத்திட்டு போறாரு? ரைட்டா லெஃப்டான்னு தெரியலையே. ஏய், யாரோ புது ஆள் வந்துட்டு இருக்காண்டி. ஐயோ, இவர் ஏதோ ஊருக்கு புதுசு போல, பாவம். நடு ரோட்ல கத்திய போட்டு வச்சிருக்காங்க. யாராவது கால்ல பட்டு வெட்டிருச்சுனா? பாட்டிலையும் உடச்சிட்டு கோட்டையும் தாண்டிட்டியா நீயே? ஏய், இன்னைக்கு ஜனா ரத்தம் பக்காம விட மாட்டான் போலடி. இவ ஒருத்தி சும்மா இருக்க மாட்டியா? ராமசாஸ்திரி நம்பர் 17 ராமானுஜ தெரு. இந்த அட்ரஸ் எங்க வரும் மேடம்? ஐயோ, இப்ப எதுக்கே வந்த? அப்புறமா வா, போ போ போ. என்னங்க ஏதோ நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறீங்க. நான் வெறும் அட்ரஸ் தானங்க கேட்டேன். ஐயோ, முதல்ல நீ அந்த அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்னா உன் அட்ரஸ் காப்பாத்திக்கோ. இந்த ஒரு ஆளுங்களே ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சுல்ல? எங்கடி அவன்? ஏய், ஜனாடி எங்க? அங்க. ஹலோ ஹலோ ஹலோ. வாப்பா இந்திரா. அவரு கோயிலுக்கு போயிருக்காரு. உன்னையும் டிஃபன் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வர சொன்னாரு. சரிங்க அம்மா. வாப்பா. இவ என்னோட சின்ன பொண்ணு. பேரு பூஜா. யார் பேசினாலும் கேட்காது, பேசவும் வராது. அந்த கடவுள் இவளுக்கு பேசுற சக்தியை தான் கொடுக்கலையே தவிர இவளுக்கு ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தி. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் என்ன புடவை கட்டியிருந்தேன்னு கேட்டா இப்ப கூட ஞாபகமா சொல்லுவா. ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. எப்பவுமே இவளுக்குன்னு ஒரு தனி உலகம், இவளுக்குன்னு ஒரு பாஷை. இவ சொல்றத புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு ஆளு இவளோட அக்கா மட்டும்தான். இவ்வளவு நேரம் அவளோட அக்கா கூட சண்டை போட்டுக்கிட்டு கோவிச்சுட்டு வந்து உட்கார்ந்திருக்கா. நீ வாப்பா. நீ எதுக்கு கோமா உட்காந்துட்டு இருக்க? அக்கா அடிச்சிட்டாங்களா? நீ என்ன தப்பு பண்ண? நீ எந்த தப்பும் பண்ணலையா? அந்த சாமி அக்காவை அடிப்பாரு சத்தியமா. என்னப்பா இவளோட பாஷை உனக்கு புரியுதா? எப்பவோ கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டது. நல்லதா போச்சு போ. அவளுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிடைச்சாச்சு. வாப்பா, டிஃபன் ரெடியா இருக்கு. நீ டிஃபன் சாப்பிட்டியா? போதுமா? ஏன்பா சங்கோஜப்படாம சாப்பிடு. அட, தண்ணியே வைக்கலையே. ஒரு நிமிஷம் இருப்பா. வானிலே ஒரே வெண்ணிலா ஹலோ, என்ன கிண்டலா? இல்லங்க, விக்கலு. இந்தாங்க தண்ணி. இனிமேல் விக்கலே வராது.
போதும் போதும். ஏன் இட்லி நல்லா இல்லையா? அம்மா இட்லி அவருக்கு இல்ல பிடிக்கலையா? இல்ல பிடிச்சிருக்கு. அப்ப சாப்பிடுங்க. இதுக்கப்புறம் சுட சுட 10 தோசை சுட்டு கொண்டு வராங்க, அதுவும் நெய் தோசை. என்ன சாப்பிடலையா? இத சாப்பிடுறேன். எங்க எங்கங்க உங்க மாஸ்டர்? வருவாங்க, நீங்க எடுங்க. நீ வாமா, நீ வந்து நில்லு. நீ போமா. மேடம் வந்துட்டாங்க. ஐயோ, எங்க கிளம்புறீங்க? ஐயோ, உங்க மேடம் போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா சந்திரமுகியில ஜோதியா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியே இருக்காங்க. உங்களுக்கு பணம் வேணுமா வேணுமா? எங்க மேடம் சந்திரமுகி கெட்டப்ல போட்டோ எடுக்கிறதுக்காக தான் உங்களை இங்க கூப்பிட்டதே. அப்படியா? போங்க போங்க. அந்த கேமரா கொடுப்பா. ஏய், கேமரா கொடுப்பா, அது என்னோடது. ஐயோ, ஏய் குட்ரா குட்ரா, கேமரா குடுக்கறியா இல்லையா? ஐயோ, எதுக்கு ஓடிட்டானே? டேய், இந்த வரதெல்லாம் அடிங்க, விடாதீங்க. அடிங்க, கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இவரை விடுங்க. எதுக்குங்க இவர் அடிச்சிட்டு இருக்கீங்க? சார், இந்த கேமரா என்னோடது. டீச்சர் கைப்பட்டு வெளியில வந்து விழுந்துருச்சு. எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்றா சார். உங்களுக்கு வேற ஏதாவது கொடுத்தா கேமரா எனக்கு கொடுத்துருவீங்களா? டீ வேணுமா? அண்ணா, சூடா ஒரு டீ கொடுங்க. உங்களுக்கு இதை கொடுக்குறேன், நீங்க அதை கொடுங்க. வாங்கிக்கங்க. சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. தேங்க்யூ சார். மத்தவங்க மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு வைங்க. ஐயோ, கொதிக்கிற டீயை ஊத்திட்டா கொலைகாரா. ஏன்டா இப்படி பண்ண? அவர் அடி வாங்காம காப்பாத்தின டீ வாங்கி கொடுத்தேன். அதையே சரியா புரிஞ்சுக்க முடியாது. அவரு என் முகத்து மேலே டீ ஊத்துறாரு. அவருக்கே அவர் யாரு என்னன்னு புரியாம இருக்காரு. இதுல நல்லது கெட்டது எங்க இருந்து புரியா சொல்லுங்க? அவர் செய்யற தப்பெல்லாம் தப்பே இல்ல. அதுக்காக நம்ம அவர் மேல கோவப்பட்டோம்னா அவருக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? இவர் இந்த ஊர் தானா? ஆமா, இவனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. இப்படிதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான். அக்ரஹாரத்துல இவ்ளோ பேர் இருக்கீங்களே, அவருக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்ல? வீடு வீடா வந்து சாப்பாடு கேட்பான். என் மனைவியும் சாப்பாடு கொடுப்பா. சாப்பாடு போட்டா மட்டும் போதுமா? வேற என்ன பண்ணணும்? என்னங்க எப்படி கேக்குறீங்க? நல்ல சின்ன வயசா இருக்கான். அவனோட எதிர்காலத்தை பத்தி ஏதாவது யோசிக்க வேணாமா? காமா, இதுக்கு முன்னாடி அக்ரஹாரத்துல இவன் எல்லாருக்கும் உதவியா இருந்தான். பாவம், இவன் கெட்ட நேரம் இப்படி ஆயிட்டான். டாக்டர் கிட்ட காட்டலாம்ல? அதுக்கு நிறைய செலவாகும்ல. சரி, வேணா விடுங்க. உங்களால முடியலனா நானே பாத்துக்கிறேன். என்னப்பா இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்க? அங்க பாரு, அங்க எவ்வளவு வேலை இருக்குன்னு. நீ என்னடா இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் கொலாவ சரி பண்றா. என்ன என்னம்மா? எங்க எங்கன்னு சொல்லு. எங்கம்மா கூட்டிட்டு போற? என்ன ஆச்சு? வீட்டுக்கு போலையா? ஆ, அக்காவ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? இது என்னது? மார்க்ஸு சூப்பர். நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். மானச சஞ்சகியே மானச. இவதுக்கு இங்க வந்திருக்கா? எதுக்கு நான் அவகிட்டே கேட்போம்.
என்னம்மா உன் அப்பனை பார்க்க வந்தியா? எங்க பாத்துக்கிட்டு இருக்காவ? அது வேணாம், இது கொடுங்க. ஏண்டி உன் ஃபேமிலி அவனை ஹோல்சேல ரெண்டுக்கு எடுத்துட்டீங்களா? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. என்னது சத்தம்? கொசு அடிச்சுது. கொசு அடிச்சிருச்சா? இல்ல கடிச்சிருச்சு. ஆஹா. இது எங்க போய் முடிய போதோ? நேத்து அவ புருஷனுக்கு உடம்பு சரியாகணும்னு முட்டி போட்டு கோவில சுத்தினா, இவ எதுக்காக பண்றா? அவளையே கேட்டுலாம். ஐயோமா, ஐயோ நான் கேட்க மாட்டேன். நமக்கு எதுக்கு? எங்க என்ன பண்ணலாம்னு இருக்க? நான் எதுவும் பண்ணலான்னு நிக்கல, பண்றதை வேடிக்கை பார்த்தேன். எதை? நீயே பாரு. அவங்க கால்ல ரத்தம் வருது, பாத்துக்கிட்டே நிக்கிற. வேணான்னு போய் சொல்லலாம்ல. ஜானகி, ஜானகி, இது என்ன பைத்தியக்காரத்தனம்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? மண்டிட்டு ரத்தம் வர வரைக்கும் பிரார்த்தனை பண்ற உனக்கு என்ன கஷ்டம் இப்போ? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான். என்ன பத்தி இங்க கவலைப்படுறதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி என் மனசுல எதுவும் இல்ல. உங்க மனசுல ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. முன்னாடி எல்லாம் எனக்கு தெரிஞ்சது இந்த கோவிலும் இந்த அக்ரஹாரம் மட்டும்தான். ஆனா இப்போ கண்ணை திறந்த எதிரிலையும் கண்ணை மூடின மனசுலயும் உங்க முகம் மட்டும்தான் தெரியுது. இதப்படி முட்டில தேய்ச்சுக்கோ. இப்ப நீங்க கொடுத்த இந்த மருந்தால என் உடம்புல இருக்க காயம் வேணா ஆறலாம், ஆனா என் மனசுல இருக்க காயம் ஆறாது இந்திரா. அந்த காயத்துக்கான மருந்து உங்க மனசுலயும் உங்க முடிவுலயும் தான் இருக்கு. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது இந்த அமைதி தான். அதுக்குன்னு எந்த விஷயமே பேசாம அமைதியாவே இருந்துராதீங்க. நீங்க எனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் நடக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த நிமிஷமே என் உடம்புல இருந்து உயிர் இருக்காது. ஹலோ, எப்படி இருக்கீங்க பாஸ்? நான் இப்பதான் பாஸ் வெளியிலேயே வந்தேன். ஆமாம் பாஸ். சொல்லுங்க பாஸ், நீங்க எப்போ வரீங்க பாஸ்? நான் தான் வெளியில வந்துட்டேன்ல. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், விடுங்க பாஸ். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ஓகே. ஏய், யார் அவன்? தெரியாதுங்க.
என்ன விட்டு